நான் ஓரளவு வந்து ஏதாச்சும் அது இதுன்னு பண்ணி சமைச்சிடலாம். ஆனா இந்த பாத்திரம் வழுக்கிறது சரி விளக்குறது வேர்வை சிந்தி நான் வந்து பாத்திரம் விளக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. பார்க்க செம்மையா இருக்கு. போட்டாலும் போடலனாலும் வந்து தின்று சரியான தின்னி மாடுங்க. ஆனா இந்த ஆரஞ்சு கலர் வந்து சாப்பிடவே சாப்பிடாது. எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க என்ன இப்படி ரொம்ப டல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நான் அதுக்கப்புறம் நல்லா தண்ணி குடிக்கணும். அதனால நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. 5 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. நம்மளோட ஃபேஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு இங்கெல்லாம் கொஞ்சம் காஞ்சிருச்சு. guys, welcome back to my channel and hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா என் டே இன் மை லைஃப் இல்லை என்னோட மார்னிங் ரொட்டீன். ஸோ எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஷூட் பண்ண போறேன். ஸோ அண்ட் நம்மளோட மேரேஜ் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, பின்ன இன்னைக்கு வந்து நிறையா வந்துட்டு ஸ்கின் கேர்னு சொல்ல முடியாது. ஸோ சில விஷயம்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த vlog வந்து பாருங்க. அண்ட் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம 86 நினைக்கிறேன். ஸோ 86+ சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நம்ம கெயின் பண்ணிட்டோம். அண்ட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க, கொஞ்சம் ஃபேம். ஸோ எல்லாரும் வந்து கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட அன்ஷியஸ் சன்ஃபா சேனலும் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுலேயும் நிறைய கப்பல் வீடியோஸ் அது இதுன்னு சொல்லி எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்கு. நம்மளோட மேரேஜ் அப்டேட் ஃபுல்லாமே நமக்கு வந்து அந்த சேனலில் தான் வரும். ஸோ அதனால மறக்காம நம்மளோட செகண்ட் சேனலையும் வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. பின்ன நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் யாராச்சும் எங்களை ஃபாலோ பண்ணல அப்படின்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் நீங்கள் வந்து எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டைம் வந்துட்டு இப்போ எவ்வளோ 9:30 ஆச்சு. நான் ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது நினைப்பேன் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், 6 மணிக்கு எந்திரிக்கணும், எந்திரிச்சு நம்ம வாக்கிங் போகணும், அப்படி இப்படி நிறைய நினைப்பேன். ஆனால் அந்த 9 இல்லை 10 மணி ஆகாமல் நான் பெட்டு விட்டு எந்திரிக்கிறதே இல்லை. இன்னைக்கும் சேம் அதே தான் இருந்துச்சு. நான் வந்து 5 o'clock எந்திரிச்சு நம்ம டே இன் மை லைஃப் எடுக்கணும்னு நினைச்சேன். பட் இன்னைக்கு வந்து அது சுத்தமாக முடியல. சரி ஓகே, இன்கேஸ் நம்ம நாளைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நாளைக்கு ட்ரை பண்ண அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மினி vlogல அப்லோட் பண்ணலாம். அண்ட் நம்மளோட மினி vlog வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம 13 or 14th மினி vlog போட்டுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னைக்குமே நான் ஒன்று எடுத்தேன்னா அதை கரெக்டாக நான் ரன் பண்ணி கொண்டு போக மாட்டேன். ஆனால் இப்போதான் இந்த மினி vlog ஒரு அளவு நான் வந்து கொண்டு போயிட்டு இருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் நம்ம சீக்கிரமா 100K நம்ம ரீச் பண்ணி அண்டு நிறைய கொஞ்சம் பிளான் இருக்கு. ஸோ அதெல்லாம் பின்ன இப்போ வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சதும் நான் பண்ற ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னா என்னோட பெட்டு வந்து நான் மடிச்சுப்பேன். பெட்டு கிடையாது, இந்த பெட்ஷீட்டை மடிச்சுக்க போறேன். ஸோ மடிச்சுக்கலாம். பெட்டெல்லாம் நான் மடிச்சு வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்து நான் பண்ண போற வேலை என்ன அப்படின்னா பாத்திரம் விளக்குறது. இந்த பாத்திரம் விளக்குறது அப்படிங்கிறதுனால தான் எனக்கு செம கடுப்பாகும். ஏன்னா சமைக்கிறது கூட நான் ஓரளவு வந்து ஏதாச்சும் அது இதுன்னு பண்ணி சமைச்சிடலாம். ஆனா இந்த பாத்திரம் விளக்குறது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லா பொண்ணுங்களுக்கும் பாத்திரம் விளக்குறது ரொம்ப பெரிய பாடா இருக்கு. சரி பாப்போம்.
வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பாத்திரத்தையும் கழுவி முடிச்சிட்டேன். இந்த பாத்திரம் கழுவுறது இருக்கே, ஐயோ எப்படியும் ஒரு வேலை, ஏன்னா ஃபுல்லாக தண்ணி சிந்தி வேறு சிந்தி நான் வந்து பாத்திரம் வளர்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பாத்திரம் வளர்க்க முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வரப்போகிறேன். இன்னும் நான் பல்லே வளர்க்கல. ஸோ ப்ரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு போய் சமைக்கணும். ஸோ சமைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மினி பிளாக்ல தான் வந்து அப்லோட் ஆக போகுது. அதனால மறக்காம நம்மளோட மினி பிளாக் வந்து பாருங்க. இப்போ நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வர போகிறேன். அந்த நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு 2 ஷால்ஸ் வந்து வந்துருந்துச்சு. எங்கே வந்து பார்த்தீங்கன்னா AHJ ஹேண்ட் ஸ்டாக் ஹிஜாப்ஸ். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 2 ஷால்ஸ் சென்ட் பண்ணாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலர். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கலர்ஸ் ஆட் ஆயிருக்கு. 1 2 3 4, ஒரு டார்க்கு லைட்டு அதோட லைட்டு. ஸோ இந்த ஷால் வந்து ரொம்ப பார்க்க செம்மையா இருக்கு. இங்க இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் சில்வர் கலர் ஹிஜாப். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்க லெஹங்காக்கு வந்துட்டு இந்த ஹிஜாப் ஷால்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த கிளிட்டர் ஹிஜாப் ஷால் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதுவுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ குட்டிங்களோட ஃபுட் வந்து இங்கே இருக்குது. இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 க்ரீன் கலர் மீன் வந்து நம்ம போட்டாலும் போடலனாலும் வந்து தின்று சரியான தின்னி மாடுங்க. ஆனால் இந்த ஆரஞ்சு கலர் வந்து சாப்பிடாது. அது வந்து நமக்கு ஊட்டி தான் விடணும். எப்படி ஊட்டி விடணும்னா ஊட்டி விடுறது இல்லை. நம்ம வந்து அப்படியே இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, க்ரீன் இல்லை இது க்ரீன் கலர் தான் எடுக்கணும், ஏன்னா அப்போ தான் அது கண்ணு தெரியும். இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, ஸோ இதை பார்த்து அதுக்கு நேராக நம்ம போட்டோம்னா அது சாப்பிடும். இடி தட்டிட்டு அப்புறம் போட்டோம்னா சாப்பிடும். பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் எவ்வளோ இதாக இருக்குன்னு எடுத்துருச்சு. இது எடுத்த பிறகு இதுங்களுக்கு வந்து நம்ம சும்மா தூவி விட்டா போதும், அதுங்களே வந்து சாப்பிட்ரும். அந்த ஒன்றுக்கு மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இதை இப்படி தட்டி கரெக்டாக அது வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து போட்டால் மட்டும் தான் சாப்பிடும். மற்ற 2 மீன்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்ரும். நான் ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் பாட்டில். ஸோ இந்த வாட்டர் பாட்டில் ரொம்ப நாளாக நான் வந்து தண்ணியே குடிக்கிறதில்ல. ஒரு நாளைக்கு வந்து 2 டம்ளர் அந்த மாதிரி தான் குடிக்கிறேன். பட் அந்த மாதிரி யாரும் இருக்காதீங்க. ஸோ அதனால எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன இப்படி ரொம்ப டல்லா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நான் அதுக்கப்புறம் நல்லா தண்ணி குடிக்கணுங்கிறதுக்காக எனக்கு வந்து அனுஷன் வாங்கிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீப்ளஸோட கேமமல் ஃபேஸ் மிஸ்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு டோனர் மாதிரி யூஸ் ஆகும். ஸோ நம்மளோட ஃபேஸில் வந்து டேன் ரிமூவ் ஆகுது, பின்ன வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது. நான் வந்து இப்போ ரீசெண்டாக போட்ட எல்லா மினி விளாக்லையுமே நான் ஃபேஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஏன்னா எனக்கு இது யூஸ் பண்ணும்போதே ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மாய்ஸ்சரைசர். ஸோ இது வந்துட்டு நமக்கு ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸில் இருக்க டார்க் சர்க்கிள்ஸு எல்லாமே வந்து நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நம்ம வந்து மார்னிங் அண்ட் நைட் வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு லிப் பாம். இது வந்து மல்பெரி லிப் பாம். ஸோ இதோட கலரே ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்பவுமே லைட்டாக செம்மையாக இருக்குது. பின்ன நம்மளோட லிப்ஸில் இருக்க டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே வந்து போகுது. ப்ராடக்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. நான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு செம்மையாக இருந்தனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூவாக வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதில் போய் கூட இவங்களோட ப்ராடக்ட் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ கடைக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரெட் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளால வந்து சமைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். சமைக்கிறது ஏன் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. ஸோ நமக்கு இன்னும் நம்மளோட மேரேஜ் ஒர்க்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கா. அதனால வீடியோஸ் வந்து இன்னும் நிறைய நம்ம வந்து எடுத்து வைக்கணும். ஸோ அதனால வந்துட்டு சரி இப்போதைக்கு நம்ம டக்குன்னு, ஏன்னா நாளைக்கு சாட்டர்டே சண்டே, ஸோ சீக்கிரமாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிட்டு இருக்கு, நம்மளோட ஃபேம் ஏறிட்டு இருக்கனால நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல் ஃபோக்கஸ் வந்து நம்ம வந்து வீடியோவில் தான். அதனால சாப்பிட வந்து சரி மார்னிங் நம்ம பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போ ரெடி பண்ண போகிறேன். ஸோ நான் பிரெட் ஆம்லேட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை மீட் பண்ணேன். நம்மளோட பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் செய்யறது எப்பவுமே டேஸ்டாக தான் இருக்கும். அது உங்க எல்லாருக்கும் ரொம்ப தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா நான் நான் வந்துட்டு ஒரு குக்கர். சரி ஆப்வியஸ்லி சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு இஸ்லி உங்களுக்கு வந்து தெரியும். இது மட்டும் லைட்டா பண்ணுங்க. வாவ், ஒட்ட காசு செம்ம டேஸ்டா இருக்கு, செம்ம சூப்பரா இருக்கு. ஆல்ரெடி மினி விளாக் இருக்கும்போது படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சாலே வந்துட்டு என்ன சொல்ல, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மினி விளாக் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு ப்ரொமோஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சாலே அப்படியே அது என்ன சொல்ல, இந்த பொதி எருமை இருக்கும் இல்லையா, அது எப்படி உட்காந்துட்டே இருக்கும். பொதி எருமையே என்னோ சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து நம்ம போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டோன்னா எந்திரிக்கவே முடியல. ஏன்னா அந்தளவுக்கு சாப்பிட்டு அப்படியே மெத்திட்டு உட்காந்துருக்கேன்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஃபேஸை வந்து நம்ம கொஞ்சம் க்ளோவாக வச்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பேக் வந்து போட போகிறோம். ஏன்னா மேரேஜ் எல்லாம் நெருங்க போகுது. பட் என்னோட ஃபேஸ் வந்து ரொம்பவுமே பார்க்க டல்லாக இருக்குது. இப்போ வெளிச்சத்தில் பார்க்கறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். பட் ரியலாகவே ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து போட்டு பார்க்க போகிறோம். பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டு பார்க்க போகிறோம். நான் ஸ்டார்டிங் வந்துட்டு நான் வந்து மாய்ஸ்சரைசர் அண்ட் டோனர் யூஸ் பண்ணல. ஸோ சேம் அதே பிராண்ட் தான், டீஸ் பிளிஸ். ஸோ டீஸ் பிளிஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோல்டன் க்ளோ ஃபேஸ் பேக் டீஸோடது. ஸோ நம்ம இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் அப்படியே ஒரு கப் எடுக்கிறேன்ட்டு, ஏன்னா கப் வந்து நம்ம கப்பில் தானே போட முடியும், அதனால. ஸோ இதை நான் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிறேன். கத்திரிக்கோல் நமக்கு தேவையான அளவு நம்ம வந்து போட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு கொஞ்சமாக போட்டு நான் ட்ரை பண்ணுறதுனால நான் ஒரு கப்பில் வந்து ஒரு 2 ஸ்பூன் இதில் வந்து நான் லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து நம்ம பாலும் ஊற்றிக்கலாம், தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். பட் எனக்கு வந்துட்டு பால் அண்ட் தயிர் வந்து பிடிக்காது இல்லையா. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு வந்து பாலும் தயிரும் பிடிக்காதனால நான் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணீங்க, நீங்கள் வந்து பால் இது போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், அது இன்னுமே நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. நமக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இல்லை வெட்டிங்னு வரும்போது இந்த பிம்பிள் வந்து நமக்கு வரும். ஸோ இது வந்து ஒரு காஃபி கன்சல்டன்சியில் வந்து இருக்கு. ஒரே ஒரு கன்சல்டன்சி வேர்டை கற்று வச்சுட்டு நான் பண்ணுற அலும்பிரிக்கா. ஐயோ. ஸோ நம்ம வந்து யாரையாச்சும் நம்ம பேய் வேஷம் போட்டு பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஈவினிங் எங்கள் மம்மி வந்த பிறகு இதை நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். A few minutes later. மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. நம்மளோட ஃபேஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு இங்கெல்லாம் கொஞ்சம் காஞ்சிருச்சு. பட் சரி நமக்கு வந்து டைம் வேற இல்லையா, 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆனதுனால நம்ம வந்து இதை வாஷ் பண்ண போகிறோம். பரவாயில்லையே. ஸோ உண்மையாலுமே வந்துட்டு இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக, பட் நம்ம வந்து 1 டே போட்டாலாம் நமக்கு வந்து அவ்வளோ ஒரு கிளியர்னஸ் வந்து இருக்காது. ஸோ நம்ம வந்து ரெகுலராக இது யூஸ் பண்ணோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கொஞ்சம் பிரைட் ஆகிடுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கும் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பரவாயில்ல, சூப்பராக தான் இருக்குது. Chicka chicka boom boom, chicka chicka boom, chicka 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 bam bam. ஸோ நான் துடைக்கிற மாதிரிலாம் நீங்கள் துடைக்கக்கூடாது. நீங்கள் வந்து இப்படி ஜென்டலாக வந்துட்டு நீங்கள் இப்படி ஒத்தி தான் எடுக்கணும். நான் வந்து ஒரு சரியான ஒரு அவசர கழுது, அதனால் நான் வந்து இப்படி டக்கு 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 டக்குன்னு தொடச்சிட்டு இருப்பேன். பட் நீங்கள் வந்து அப்படி பண்ணக்கூடாது, ஓகேயா? ஸோ ரியலாகவே வந்துட்டு இது ஒர்க் அவுட் ஆகுது. சொல்ல மறக்காமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ஓகே? வந்து தூங்க போகிறேன். ஸோ நம்ம மார்னிங் vlog வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். நம்ம வந்து ஈவினிங்கில் வந்து நம்ம சந்திக்கலாம். சரி, ஈவினிங் மீன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம டயர்டு. ஏன்னா நான் நிறைய வேலை செஞ்சுருக்கேன், அதனால நான் போயிட்டு தூங்க போகிறேன். இந்த vlog வந்து நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் நம்மளோட ஆஃப்டர்நூன் vlog, ஈவினிங் vlog எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கும். அண்ட் ஆல்சோ ப்ராங்க் வீடியோ ஆல்சோ வந்துட்டு இருக்கும். ஸோ மறக்காம நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சீக்கிரமாக 100K ஃபேமிலி ரீச் பண்ண முடியும். அண்ட் கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.